பாபா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை குறைந்துவிட்டது, நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. தவியாய் தவிக்கிறாய். எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று நினைத்து இரவும் பகலும் உறக்கத்தை இழந்து விட்டிருக்கிறாய். கவலை என்கின்ற கருமேகம் சூழ்ந்திருப்பதால் நம்பிக்கை என்கின்ற வெளிச்சம் எனது வாழ்வில் வருமா என்ற தவிப்பு உன்னை அலைக்கழிக்கிறது. மனம் இதையும் தாண்டி என்னென்னவோ உன்னை அச்சுறுத்தி இது என்ன வாழ்க்கை என்ற சலிப்பையும் வெறுப்பையும் அடையும் நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறது. உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் அச்சுறுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்பொழுது நீ உணர்கிறாய். சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்பொழுது உன்னிடம் இல்லை. நாடி தளர்ந்தது போல் உள்ளது. இதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதை என்னுடைய கவனத்தில் வைத்துள்ளேன். ஆகவே உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். ஆரம்ப காலத்தில் பாபாவை கும்பிட துவங்கிய போது எல்லாமே நன்றாக இருப்பதை போலத்தானே இருந்தது. இப்பொழுது என்ன ஆயிற்று? எதற்காக இந்த சோதனையை அவர் எனக்கு தந்திருக்கிறார்? இன்னும் எத்தனை காலத்திற்கு இதை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என புலம்புகிறாய் அல்லவா? என் பிரியமுள்ள குழந்தையே, இன்னும் சற்று காலத்திற்கு இவற்றை நீ சகித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு. உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலை தான் உனக்கு உண்மையான சோதனை காலம். எந்த கோவிலுக்கு போனாலும் சரியாகாத பிரச்சனைக்காக நான் ஏன் போக வேண்டும் என்று நினைக்கிறது. எந்த கடவுளும் உன்னை காப்பாற்றவில்லை, இனிமேல் காப்பாற்றப் போவதுமில்லை என்றுதான் சொல்கிறது. நீ அதன் பேச்சை கேட்காதே. ஒவ்வொரு முறை கோவிலுக்கு போகும்போதும் இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போதும் உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளர்கிறது என்பதே உண்மை. கெட்ட காலத்தின் போது துஷ்ட கிரகங்கள் இப்படி உன் மனதை மாற்றுவது இயல்பு. அந்த நேரத்திலும் என் பெயரை உன் மனதில் நிறுத்தி சதா காலமும் எனது நாமத்தை உச்சரித்தபடி இரு. இப்படி செய்யாமல் உன் மனதின் பேச்சை கேட்டு நீ நடந்து கொள்வாயேயானால் இன்னும் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். உனது இழப்புகள் மிகவும் கொடுமையானவை. நீ இழந்ததைப் போல யாரும் இழந்திருக்க முடியாது. ஆட்டையும் மாட்டையும் கேட்பாரின்றி பலி தருவதைப் போல உனது உடைமைகள் பலியிடப்பட்டன. இத்தனை சோகங்களையும் தாங்கிக் கொண்டு வாழத்தான் வேண்டுமா என்ற உன் மனதின் கேள்விக்கு நீ வாழத்தான் வேண்டும் என்றே பதில் தருகிறேன். இதுவரை சாதிக்காத நீ இனிமேல் சாதிக்கலாம் அல்லவா? இதுவரை இழந்த நீ இனிமேல் அனைத்தையும் பெறலாம் அல்லவா? எனவே பலம் கொண்டு திட மனதோடு இரு. இதோ விடிவை உன் வாசலில் வைக்கிறேன். அது உனக்கு நல்ல செய்தியை தரும். இந்த உலகில் வந்தவர் கோடி, போனவர் கோடி, வரப்போகின்றவர் கோடி. எத்தனை கோடிகள் ஆனாலும் யார் நிரந்தரம்? எது நிரந்தரமாக இருந்தது? யாரும் இல்லை, எதுவும் இல்லை. உன்னுடையது என்று சொல்லிக்கொள்ளும் எதுவும் உன் பலம் உன்னிடம் இருக்கும் வரைதான் உனதாக இருக்கும். உன் பலம் குறைந்தால் அது வேறு ஒருவர் வசமாகிவிடும். அப்பொழுது உனது தேடல்கள் ஏமாற்றத்தில் தான் முடியும். ஆகவே இப்பொழுது நிகழ்ந்திருக்கின்ற சம்பவங்களை அதனோடு ஒப்பிட்டு ஆறுதல் அடைந்து கொள். எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மிகவும் துணிச்சலோடு எதிர்கொள். என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற வைராக்கியத்தை மனதில் வைத்துக்கொள். பிரச்சனைகளை நேருக்கு நேராக பார். உனக்கு பின்னால் இருப்பது அவற்றை விட பெரியவரான நான். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தொடுகின்றவன் என் கண்களை தொடுகின்றவன் என்று உனக்கு ஆணையிட்டேன். அதை நான் காப்பேன். உனக்கு வந்த தீங்குகள் அனைத்தும் உனக்கு நன்மையாகும் பொருட்டு அதற்கான சூழ்நிலைகளை மாற்றுவேன். எத்தனையோ காலங்களை துன்பத்தோடும் துயரத்தோடும் சகித்து கொண்டாய். இன்னும் சற்று பொறுத்துக்கொள். நானே அனுமதித்தாலும் கூட ஒரு எல்லையை எப்பொழுது தாண்ட வேண்டுமோ அப்பொழுதுதான் தாண்ட வேண்டும். அவசரப்பட்டு எல்லை தாண்டிவிட்டால் எல்லாம் வீணாகி போகும். கையை மூடிக்கொண்டிருக்கும் போதுதான் எதிரில் உள்ளவர்களுக்கு மூடிய கைக்குள் என்ன இருக்குமோ என்ற ஆர்வம் கிடைக்கும். அதை திறந்து பார்க்க நினைப்பார்கள் அல்லது திறக்கின்றவரை இருப்பார்கள். நீ உடனே திறந்துவிட்டால் ஒன்றுமில்லை என ஓடுவார்கள். அப்பொழுது நீ ஏமாந்து விடுவாய். ஆகவே எல்லை தாண்டி நடக்காதே. உரிய காலத்தில் செய்ய வேண்டியதற்கு மேல் எதையும் செய்யாதே. இதில் கவனமாக இரு. அசட்டு தைரியம் உனக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. அது உனக்கு ஆபத்தை தரும். எனவே சக்திக்கு மீறிய தைரியத்தை வளர்க்காமல் என் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அப்பொழுது நான் தரும் புது தைரியம் உன்னை வாழ வைக்கும். சங்கட நேரத்தில் தூற்றி திரியாதே. இது உனக்கு எதிரிகளை உருவாக்கிவிடும்.
உனக்கு ஒருவர் சங்கடத்தை உண்டாக்கியதாக நினைத்தால் அவரை பற்றி அடுத்தவர் காது கேட்க தூற்றித் திரியாதே. ஏற்கனவே உன் மீது உள்ள வெறுப்பால் தான் உனக்கு சங்கடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீ அவருக்கு உடனே பதில் கொடுத்தால் மேலும் கடுப்பாகி உனக்கு எதிரான வேலைகளை தீவிரமாக செய்ய ஆரம்பிப்பார். அது உனக்கு தேவையற்ற பிரச்சனைகளை தரும். சங்கடம் நமக்கு எப்பொழுது வரும் என்றால் சூழல் நமக்கு சாதகமாக இல்லாத போதுதான் வரும். ஆகவே உனக்குரிய காலம் வரும் வரையில் பெரிய மீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு போல அமைதியாக அனைத்தையும் கவனித்து கொண்டிரு. மனதில் இருப்பதை வெளியில் கொட்டுவது என்பது பிரச்சனை, கவலை போன்றவற்றை மனதிலிருந்து வெளியேற்றி விடுவது என்பது பொருள். அப்படி செய்ய உன்னால் முடியாவிட்டால் அதற்குத்தான் பிரார்த்தனை என்ற ஒன்றை உனக்கு கற்பித்திருக்கின்றேனே. எப்பொழுதும் பிரார்த்தனை செய், நேர்மையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நேர்மையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் எந்த சக்தியும் தர முடியாத ஆற்றல்கள் உனக்குள் பெருக்கெடுக்கும். நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். கடைசியாக சோம்பலை விட்டு உற்சாகமாக இரு. அது உன்னை சாதிக்க வைக்கும். இன்னும் சற்று நேரம் கழித்து செய்யலாம் என்று எண்ணமிட வைக்கின்ற எந்த சிந்தனையையும் உன் மனதிலிருந்து எடுத்துவிடு. அது உன்னை சோம்பேறியாக்கிவிடும். மாறாக உற்சாகமாக இருந்தால் அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய். மௌனமாக என் திருவடியின் கீழ் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்தபடி இரு. அப்போது உன் சங்கடங்கள் யாவும் தீர்ந்துவிடும். மலை போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கி உனக்கு திடமான மனதிருந்தால் பனி போல மாற்றியமைத்து உனக்கு விடுதலை தருவேன். இத்தனை நாட்களாக வேண்டியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்ற கவலையுடன் என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு வேண்டிய உதவி இதோ வந்து கொண்டிருக்கிறது. எப்படி வரும் என எதிர்பார்க்க வேண்டாம். உன் வேலையை சரியாக செய்து கொண்டு போ. பலனை நான் கையோடு எடுத்து வருகிறேன். இது நான் உனக்கு தருகின்ற மிகப்பெரிய உத்தரவாதம். நீ செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் எப்போதும் என் தொடர்பில் இருப்பதுதான். என்னையே நினைத்து கொண்டிருப்பதே என்னை வழிபடும் முறை. இதுவே என்னோடு தொடர்பில் இருப்பது. தனக்கு விருப்பமான வழியில் செல்லாமல் எனக்கு விருப்பமான வழியில் நடப்பவனே என் உண்மையான பக்தன். எனக்கு விருப்பமான வழி என்ன தெரியுமா? எப்போதும் உனது சுய புத்தியை நம்பிக்கொண்டிருக்காமல் முழு மனதோடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை நினைத்து கொண்டிருப்பதே எனக்கு விருப்பமான வழி. நீ எதை செய்தாலும் என்னை நினைத்து கொண்டிருப்பதையே விரும்புகிறேன். இப்படி செய்யும்போது உனது எல்லா இன்னல்களையும் களைந்து விடுவதற்கு உறுதியாக இருப்பேன். நீ எத்தகைய பெரிய துயரத்தில் இருந்தாலும் சரி, என் முன் உண்மையான இதயத்தோடு விழுந்து வணங்கத் துவங்கு. அப்போது கருணை கடலான சாயி மாதா உனது ஆசையை முழுமையாக நிறைவேற்றுவார் என்பதை தெரிந்து கொள். இதுவரை உனது முகத்தில் அச்சத்தின் ரேகையும் கவலையின் ரேகையும் துன்பத்தின் சாயலும் மட்டுமே உள்ளன. இவற்றை நான் விரும்புவது இல்லை. உனக்காக போராட உன் தந்தையாகிய நான் கூடவே இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும், துன்பப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? நடப்பதெல்லாம் என்னுடைய திருவிளையாடல் அல்லவா? அனைத்துக்கும் நானே மூல காரணம் அல்லவா? பிறகு உனக்கு ஏன் பயம்? எனவே என் குழந்தையே, இப்பொழுது முதல் நீ கவலையை விடு. தைரியத்தை வரவழைத்துக்கொள். தலையே போய்விடுவது போன்ற கவலையானாலும் பயம் கொள்ளாதே. இதோ என் உதவியை அனுப்பிவிட்டேன். அது வந்து சேர்வதை எதிர்பார்த்து காத்திரு. ஓம் சரா.